உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே. சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். செயல்களை அறிவிப்பது உமது பணி என்ற தூய பேதுருவின் மொழிக்கேற்ப இன்றைய நாளிலே இக்குடும்பத்தினர்கள் தங்களுடைய பேர குழந்தையை தரிசிப்பதற்காக பார்ப்பதற்காக செல்கின்ற சடங்கினை மேற்கொள்கின்றார்கள். இறைவா, இந்த குடும்பத்திற்கு நீர் செய்த எல்லா நல்ல செயல்களையும் எண்ணி இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவதோடு அன்பு குழந்தையினுடைய வாழ்வு சிறப்படைய பக்தியோடும் நம்பிக்கையோடும் நாம் அனைவரும் இணைந்து இறை வேண்டலில் இணைந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையாள சேற்றிருந்து தூக்கி
19 சொற்றொடர்கள் 13 முதல் 15 வரை. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தமது கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் ஆளுநரில் எங்கள் மன்றாட்டை கேட்பார்கள். அருளின் ஒற்றையும் இருக்கக்கூடிய அந்த சின்னம் சிறிய குழந்தை உடல் நலத்துடன் வாழவும், ஞானத்தில் வளரவும், அறிவில் சிறக்கவும், பிறரென்று பணியில் ஈடுபடவும் மரம் தர இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் நாயகனே என் இறைவா, அந்த அருமையான குழந்தையின் பெற்றோர்களினுடைய வழிகாட்டுதலை ஏற்று இறை நம்பிக்கை நிலைத்து நீடிய ஆயுளோடு வாழும் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். உறவின் உறைவிடமே எம் இறைவா, இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள், தாத்தா பாட்டி என அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் உமது அருளினை பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை சொல்வோம். ஆட்சி வருக, உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை சோதனையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே, திருவாயிலே கனியாக இயேசுவும் ஆசிரியப்பட்டவரை. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறக்கும் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, என்று வாழும் இறைவனின் திருமகனே, கால எல்கைக்குள் குழந்தையாக இருக்க நீர் திருவிழம் கொண்டுள்ளீர். குழந்தை பருவத்துக்குரிய மாசற்ற தன்மையை அன்பு செய்து உம்மிடம் அந்த குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே குழந்தையை காண்பதற்காக, தனது குழந்தையை வேற குழந்தையை கொஞ்சுவதற்காக, கண்டு மகிழ்வதற்காக அவர்கள் செல்கின்ற இந்த சடங்குகளை நீர் ஆசீர்வதியும். உமது ஆசிரியை அந்த குழந்தையின் மீதும் பெற்றோர் மீதும் அனைவர் மீதும் பொழிந்தருளும். இந்த குழந்தை உடல்நலத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் பல்வேறு திறமைகளிலும் நாளுக்கு நாள் வளர அருள்தாரும். பெற்றோரின் அன்பான ஆதரவாலும் முன்மாதிரியான வாழ்க்கையாலும் இக்குழந்தை என்று உமக்கு உகந்ததாக வாழ வரம் தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அருமையான அந்த குழந்தையும் பெற்றோரையும் உற்றார் உறவினர்கள் இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இந்த வீட்டனையும் இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதித்து நிறைவான மகிழ்வான வாழ்வினை தருவாராக. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். வாழ்த்துக்கள்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பு பாதையிலே வளர்ந்து வருகின்ற ஒரு பிள்ளையாக வாழவும். இதோ ஆபிரகாம் பெற்றிருந்த அதே இறை விசுவாசத்தை இந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளவும், சாலமோனுடைய ஞானத்தையும் ஆண்டவர் இந்த மகனுக்கு வழங்கவும் வேண்டிய அருளிற்காக இந்த பிள்ளையை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அதே போல இந்த பிள்ளையை இன்று வளர்க்கின்ற பெற்றோரையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் கொடுத்த அன்பு பிள்ளையை ஆண்டவருக்கு விருப்பமான முறையிலே வளர்த்தி எடுப்பதற்கான எல்லா கிருபைகளையும் கொடுப்பதற்காக நாம் அன்றாடும் அத்தோடு நம்ம ஒருவரையும் இந்த நேரத்திலேயே ஆண்டவரிடம் சமர்ப்பித்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாகிமையானவரே கடவுளின் திருப்பெயராலே தமது மகிமையால் விண்ணும் மண்ணும் நிறைந்திருக்கும் எல்லாம் இறைவன் தூயவர் 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 உன்னதங்களில் ஓசானா. இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரால் நம்பரும் மனிதர் வாழ்த்துள்ளவர். உன்னதங்களில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் வருவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தந்தரும், எங்கள் கடன்காலுக்கு நாங்கள் நினைத்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தரும். எங்களை சோதனையை போடாதே, தீவிரத்தை எங்களை தரும். ராஜ்யம் வல்லமை மகிமை எங்களுக்கும் உடையவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய தாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறங்கி பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பாடு நம் இயேசுவே, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே, நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே, நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே, நாவாலே என்றும் பாடு. திருவிவிலிய வாசகம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24 முதலான இறை வார்த்தைகள். அவன் பால் குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இறைவா, புகழ் சுமக்கேட்டதாகும். சுபகோ லாபுல் ப்ரோல் ரோகோ காதீசோ விழுற்றும் பாவிடுமா எங்களுமே இரக்கமும் அருளும் இம்மையும் மறுமையிலும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் வாரிசுமாக வந்து பிறந்துள்ள இந்த குழந்தையின் பொருட்டு உமக்கு நாங்கள் குளமார்ந்து நன்றி கூறுகின்றோம். மாசிமையின் அடையாளமாக திகழும் இப்பச்சில குழந்தையை உமது பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவனே வளர்த்தி ஆண்டவரே இறை ஞானத்தால் அங்கரை பெறணும். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருக்கும் வண்ணம் உமது வெற்றியின் சிலுவையால் இவனை பாதுகாத்திடணும். ஒருபோதும் உம்முடைய வழியை விட்டகலாமல் என்றென்றும் உமது மெய் ஞானத்தை கண்டடையும் ஞான கண்களை வழங்கிக் கொள்ளும். இவன் லட்சியத்தை அடையும் வரை அதற்கிடையூறான நோய் நொடிகளோ வியாதிகளோ எதுவும் இவனை தாக்காதவாறு இவனை பாதுகாத்திடணும். நாங்கள் உமக்கு என்றென்று புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். ஆண்டவர்
ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று தாவீது அரசர் பாடுகின்றாரே இறைவா, அதே போல நாங்களும் உம்மை நோக்கி புகழ் பாடுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை இதோ இந்த இல்லத்திற்கு ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீரே. குழந்தை பாக்கியம் என்பது ஆண்டவர் அளிக்கின்ற பரிசு என்பதை நாங்கள் விவிலியத்திலே வாசிப்பதை போல இறைவா, நீர் கொடுத்திருக்கின்ற இந்த அன்பு பிள்ளைக்காக கோடான கோடி நன்றியை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். இதோ இந்த பிள்ளை வளர்ந்து வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான கிருபையை கொடுத்தரும். ஆண்டவரே, இதோ அந்த திருமுழுக்கு யோவான் பிறந்த போது அங்கு கூடியிருந்தவர்கள் இக்குழந்தை எத்தகையதாக இருக்குமோ என்று வியந்ததை போல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தக்க காரியங்களை ஆண்டவர் தாமே செய்கிறாங்க. இதோ ஆண்டவரே, இந்த மகனை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அருள் வரங்களால் நிரப்புகிறாங்க. ஆபிரகாம் பெற்றிருந்த ஆழமான விசுவாசத்தை இந்த மகனும் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை வாழவும், சாலமோன் பெற்றிருந்த மிகுதியான அந்த இறை ஞானத்தை பெற்று இந்த மகன் வாழவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்கிறாங்க. போக்கிலும் மரத்திலும் கூடவே இருந்து வழிநடத்திடணும். இறைவா, இதோ சிறு பிள்ளைகளை நிறைவாக அன்பு செய்தீரே. இறையாட்சி என்பது சிறு பிள்ளைகளைப் போல மாறுகின்ற புதியதென்று கூறினீரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை அன்பு செய்த நீர் இந்த மகனையும் அன்பு செய்தரணும், பொறுப்பேற்று வழிநடத்திடணும். எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்து வழிநடத்திடணும். எனக்கு உங்களை பற்றி ஒரு திட்டம் உண்டு, அது உங்களுடைய நல்வாழ்வுக்கு என்று மடிந்த பரலோக ஆண்டவரே, இந்த பிள்ளை கொடுத்த திட்டத்தை எண்ணி உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் ஆண்டவர் தாமே பொறுப்பேற்று வழிநடத்திடணும். இந்த பிள்ளையுடைய பெற்றோரை சமர்ப்பித்து கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை ஆண்டவர் விருப்பமான முறையிலே ஆண்டவரே ஆமென். அன்னை மரியாவுடைய பாதுகாவல் இந்த பிள்ளையோடு என்றென்றும் இருப்பதற்காக ஜெபிப்போம். எங்கள் காய் வேண்டுவதை நீ நிறுத்தி விடாதே தூயவளே, எங்கள் மேல் மனம் இறங்கிடவே நின் திருமகனை வேண்டிடுவார். நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித ஜார்ஜியார் இந்த பிள்ளைக்கு பாதுகாவலாக கூடவே துணையாக இருப்பதற்காக கொண்டாடுவோம். என்றும் புனிதர்களே நீங்கள் ஆண்டவரை மன்றாடுங்கள், போதன் விளைவுகள் எல்லாம் அடியாரில் வாழ்வைக்குமான திருச்சிலுவையின் அடையாளத்தால் ஆற்றில் செய்கிறோம். ஆசீர்வதிக்கப்படுகின்றார் வாழ்வுடைய தந்தையின் திருப்பெயராலே, வாழ்வுடைய மகனின் திருப்பெயராலே, வாழ்வின் தூயாவின் திருப்பெயராலே. தந்தையாகிய கடவுளின் அன்பு முறை மகனின் அருளும் தூயாவின் தோழமை முடிவுள்ளதற்கு சகோதரனை நம் இருவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஏதோ நீ சொல்ல ஏங்குகிறாய், நீ பாதி முடிந்த பாடல் உன் கண்ணில் என்ன தேடல், இரவான வெயில் நீயா சருகான வாசம் நீயா அழகே, கை வீசும் காற்றே எங்கிருந்தாய், ஏதோ நீ சொல்ல ஏங்குகிறாய். காற்றலையா நினைவலையா நீ என்பது
போன மின்னலா சோகம் கண்ணிலா நீயும் இந்த மண்ணிலா நின்று போன தென்றலா காயம் நெஞ்சிலா கை வீசும் காற்றே எங்கிருந்தா ஏதோ நீ சொல்ல ஏங்குகிறாய் வார்த்தையில்லா கவிதை உன்னை யார் கிழித்து போட்டது வந்தது ஏன் பார்த்தது ஏன் என் இதயம் கேட்டது என்ன சொல்ல எண்ணுதோ தந்தை தாயை தேடுதோ வலிகள் கூடுதோ வாசம் தொலைத்த முல்லையா வாழ்க்கை உனக்கு இல்லையா தெய்வம் இல்லையா வீசும் காற்றே எங்கிருந்தாய் ஏதோ நீ சொல்ல ஏங்குகிறாய் நீ பாதி முடிந்த பாடல் உன் கண்ணில் என்ன தேடல் இரவான வெயில் நீயா சருகான வாசம் நீயா அழகே ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே பெத்ததாரே உன்னை பெத்ததாரே கத்தி கூரே மக்கமாரே முத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே என் முகம் கொண்ட என் உயிரே என் பெயர் காக்க பிறந்தவனே என் குணம் கொண்டு என் உலகே எவனையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பின் என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தகின்ற நல்லவன் நீ புதல்வா 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 புகழ் மூக்க தூவிட புவியன் வாழட மகனே மகனே வா மகனே மகனே வா
கொடுத்த புதல்வா புதல்வா வா புதல்வா புதல்வா வா முகில் மூக்கில் தூவிட புவியின் வாழடா மகனே மகனே வா மகனே மகனே வா உன்னை பார்க்கும் போதெல்லாம் முகம் பூக்கிறே நடா ரத்தமாரே 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 கிடைத்தாய் ஒரு முன்னை தவம் போலே இளம் கன்னி பிறப்பாலே இது உந்தன் நண்பாலே இந்நாளே பொன்னாளே என் நினைவோ தினம் உன்னை சுற்றும் நானே மனமெல்லாம் சுகம் தானே எங்கும் உன்னை கண்டேனே என்னானே ஏதானே விடுதலையான மனம் அடிமையன்றாவதென்ன முடிவென்று போவதென்ன முன்னும் பின்னும் எண்ணம் இன்றி தடுமாற படைத்த போதே இணைந்த உயிரானோம் பதவியேற்றோம் உண்மை இதுதான் மனமெல்லாம் துள்ள துள்ள மகிழ்ந்தோடும் காவேரி வெளியெல்லாம் வண்ணம் பூசி விளையாடிடுதே மனதெல்லாம் துள்ள துள்ள மகிழ்ந்தோடும் காவேரி மேலேறி ஓடாதோ இங்கும் அங்கும் எங்கும் பொங்கி பாயாதோ என் நினைவோ தினம் உன்னை சுற்றும் நானே மனமெல்லாம் சுகம் தானே எங்கும் உன்னை கண்டேனே என்னானே ஏதானே எங்கே போனாலும் உன்னுடைய எண்ணம் இல்லாமல் என்னிடத்தில் சொல்லாமலே என் இதயம் நின்றே போகும் அன்புடைய ஆதிக்கமே என்றும் என்னை பாதிக்குமே அற்புதங்கள் சாதிக்குமே வாழும் வரை நீடிக்குமே நீங்காதே எனது ஜீவன் எனது ஆதாரம் எனது சுவாசம் உந்தன் கண்ணோரம் நீ கிடைத்தாய் ஒரு முன்னை தவம் போலே இளம் கன்னி பிறப்பாலே இது உந்தன் நண்பாலே இந்நாளே பொன்னாளே என் நினைவோ தினம் உன்னை சுற்றும் நானே மனமெல்லாம் சுகம் தானே எங்கும் உன்னை கண்டேனே என்னானே ஏதானே மனமெல்லாம் துள்ள துள்ள மகிழ்ந்தோடும் காவேரி மேலேறி ஓடாதோ இங்கும் அங்கும் எங்கும் பொங்கி பாயாதோ பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே
பார்த்ததாருமில்லை. புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை. எதுவும் பேசவில்லையே, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை. இது எதுவோ இரவும் விடியவில்லை, அது விழுந்தால் பகலும் முடியவில்லை. பூந்தளிரே வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று விதை என்று விழ் தூவும் மழை என்று இதை என்ன இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் என்று இதை என்ன இவனுக்குள் என வெல்லுதே. இதயம் முழுக இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும்? இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம்? அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். முதலிரே da 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 da
தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே வானம் முடியும் இடம் நீதானே காற்றைப் போல நீ வந்தாயே சுவாசமாக நீ நின்றாயே மார்பில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம்